பண்ணணும் கேட்டுக்கிட்டு பண்றாரு பாருங்களேன், அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு. முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர் கிட்ட தான் வரணும். இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டா சொல்ல முடியும். அவரோட பாதையில போயிட்டோம். அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுகுமார். எப்படி, அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது, தெரிஞ்சிரும் பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு. அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர், என் உடம்புல 109 தையல், 100வது தையலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு. 109 தையலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்னோட என்னோட டார்லிங் வந்து கனல் கண்ணன் மாஸ்டர். என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டைக்கோழியில என்னை நம்பினார் இந்த கனல் கண்ணன் மாஸ்டர். எனக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு, சண்டைக்கோழி கிளைமேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இவர் தான். இவர் கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டார், அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தார், கிடைச்சேன் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். நான் வந்து ரோப் ஷாட்ல நின்றுட்டு இருக்கேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், நான் பாட்டு ரோப்ல நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து ரசிக்கிறார், என்ன சொன்னாலும் செய்யறான், பரவாயில்லையா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம்தான் எங்களுக்குள்ள ஒரு இது. ஃபர்ஸ்ட் தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு. அதே மாதிரி தான் 12, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் பூஜையில் மறுபடி 16. அவர் வந்து என்னன்னா தையல் வந்து விஷால் முடிஞ்சிச்சுல, தையல் முடிஞ்சுதான். ஆமாம் மாஸ்டர் போட்டாங்க, தையல் போட்டாங்க. அப்போ ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர். தெரியுமே மாஸ்டர், பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை, அது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கனல் கண்ணன் மாஸ்டர், ஹரி சாரு, சுகுமார், அங்கிட்டு இருக்கிற ஃபைட்டர்ஸு, அங்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ஸு எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் டு பி a treat for all of you. It is something you can expect always from a new director to prove it, not from a senior director at this point of time in his career. அது பண்றாருன்னா இன்னமும் நானும் நிக்கிறேன் உங்க மத்தியில, நானும் நிக்கிறேன், நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு விஷயம்தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னைக்கு ஐ தேங்க்யூ ஃபார் அதான் உங்க எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்றேன்னா, இந்த பொக்கே கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமா இருக்கு அந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் 5 நிமிஷத்துல உங்க வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும். அதெல்லாம் இப்போ சிரிப்பு பார்த்தீங்களா அந்த 2 பிள்ளைகள், நீங்க தான் அப்போ படிக்க வைக்கிறீங்க, நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அது நீங்க தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அது உணர்ந்து நீங்க வந்து மதிச்சு கொடுத்தீங்களா, அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைகள் படிச்சு முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இன்னைக்கு நீங்க உங்களால இன்னைக்கு 2 குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தா சினிமா உதவி இயக்குனர், கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பட்னியோட வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது உணர்வு வந்து நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும், அந்த லைட் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு, அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்காரு, அவர் பேர் முழுசா சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலியமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன். நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு. 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது, நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை, என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடியூசர் என் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் நடிச்சு கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும், ஒரு நல்ல தேதியில் வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க? விடுமுறையில், பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி தான்
இன்னைக்கு வந்து என்னோட விநியோகஸ்தர்கள். எப்பவுமே ஒரு நல்ல படம் வந்தா யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர், பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள். என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்காரு. இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள். என்ன நிறைய பேர், ராஜமன்னார், மன்னார் அவர்கள், எஸ்பெக்ட் சீனு, இது எல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன், எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் நான் உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இப்போ தொடங்கிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பிவிஆருக்கு. இந்த இந்த விஷயத்துல வந்து தனஞ்சயன் சார் சொன்னது அதான். 2 நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமா இருக்கு, அதனால தள்ளி போச்சுன்னு. இந்த ஒரே விஷயம்தாங்க. சினிமால அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னாரு பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல. என் படம் ரத்னம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்திருக்கோம், கண்டிப்பா வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் இருக்கு. கண்டிப்பா வந்து நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்றோம், வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா. அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்றது. இப்போ தனஞ்சய சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு. நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல. எல்லோருக்கும் வாய்ப்பு